அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம மகம் நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சதா பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கும் பட்சத்திலும் பல பிரச்சனைகளில் இருந்து துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பட்சத்திலும் வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கும் பட்சத்திலும் ஏகோபித்த சவால்களை வாழ்க்கை முழுவதும் எதிர்கொண்டு சலித்து போய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்திலும் அவர்கள் என்ன செய்தால் முழு பிரச்சனைகளில் இருந்து வெளிவரலாம் அப்படின்னு வந்து இந்த பதிவில் பார்க்கலாம். மாற்றி யோசிக்கணும், மாற்று சிந்தனைகளோட இந்த பதிவு வந்து தொடங்குது. மிக நீண்ட காணொளி அப்படின்னு நினைக்காதீங்க, 1 hour காணொளி தான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாவது பார்த்து குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை வீழ்த்தவே முடியாது. கஷ்டத்துலேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க. ஓகேங்களா? இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி குணநலன்களோட இவர்கள் வந்து விளங்குவார்கள் அப்படின்னு வந்து மூலநூற்றில் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இவை யாவும் பொது பலன்கள் தான். ஓகேங்களா? மக நட்சத்திரத்தில் பிறந்துடுறீங்க, பொதுவான பலன்கள் தான். இப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது மூலநூற்றில். லக்னமும் சேர்ந்து தான், ராசியும் சேர்ந்து தான், பஞ்சாங்கத்தின் 5 உறுப்புகளும் சேர்ந்து தான், 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். ஓகேங்களா? இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனுஷனை வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுது. ஓகேங்களா? லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட தீர்மானிக்கும் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி கேரக்டர் முடி வரைக்கும் தீர்மானிக்கும். அதனால் இது நட்சத்திரம் பேஸில் வந்து எடுத்தது மட்டும்தான். ஓகேங்களா? இது மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, மரணகண்டி சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு அருளுது அப்படின்னா, தந்தை தாய் மிகவும் பேணும், சார்பொடு புவியின் சேரும், சிந்தை நுண் மிகவும் கற்கும், தேசம் போய் திரிய வல்லன், வந்தனை யுகந்து வாழும், மனமது முடிக்க வல்லன், மந்திர பொய்கள் சொல்லான், மகத்தின் நாளினானே என்று மரணகன்றி சாஸ்திரம் வந்து அருள். அதாவது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக அழகுடையவர்களாக இருப்பார்கள். தேக திருத்தம், கவர்ச்சி, அழகு, அதே மாதிரி தனம் உடையவர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. எவ்வளோ பேர் மக நட்சத்திரத்தில் பிறந்துட்டு பிரச்சனையோடு வாழ்கிறாங்கன்னு தெரியும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து கொடுப்பினை. ஓகே, தனம் உடையவர்களாக, தனம்னா பணம், இல்லை எல்லா செல்வங்களும் சேர்த்து உடையவர்களாக இவர்கள் வந்து இருப்பார்கள். நீதி உடையவர்களாகவும், இஸ்திரி கள்ளன்களாகவும், அதாவது பெண்களில் சார்ந்த விஷயங்களில் கள்ளர்களாகவும் இவர்கள் வந்து இருப்பார்கள். நல்ல சொன்னால் ஏற்றுக்கிறது, கெட்டது சொன்னால் திட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எல்லாருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. குரு லக்னத்தை பார்த்துட்டா ஆகச்சிறந்த நல்லவன். அது மட்டும் இல்லை, சனி பகவான் வந்து லக்னத்தில் உட்காந்துட்டா மிகப்பெரிய நீதிமான். பிடிவாத குணத்தோட நல்ல மாதிரி வாழ்வாங்க. அதாவது நல்லதுக்கு பிடிவாதமாக வாழ்வாங்க, நல்ல விஷயங்களை பிடிவாதமாக செயல்படுத்துவாங்க. அப்புறம் புளித்த பதார்த்தங்களில் மேல் ஆசை உடையவர்களாக இவர்கள் வந்து இருப்பார்கள். வலது பக்கம் மறு உண்டு, மறு அல்லது மச்சம், வலது பக்கம்னா ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் வலது பக்கம் மறு உண்டு என்று மரணகண்டி அழுது. பெண் பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்புறம் பிறர் காரியத்தை பார்க்க அறிவுடையவன், பிறர் காரியங்களை சிரமமேற்று அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. அப்புறம் இவனுக்கு கீழ்வாய் வயிறு பொருந்தி இருக்கும் என்று அருளப்படுகிறது. அது எப்படி வந்து எடுத்துக்கிறதுன்னு தெரியல நம்மளுக்கு. ஓகேவா? சத்திய வாக்கு உடையவர்களாக இவர்கள் வந்து இருப்பார்கள். சகல விதமான விஷயங்களிலும் விவேகத்துடன் நடந்து கொள்வதில் இவர்கள் வல்லவர்களாக இருப்பார்கள். அற்ப நித்திரை உடையவர்களாக இருப்பார்கள். தூக்கம் சரியா இருக்காது இவங்களுக்கு அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. நீராடும் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பாத்ரூமுக்குள்ள போனா வெளியே வர மாட்டாங்க. அளவா பேசுறது, தெய்வ பக்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. சில பேர் நாத்திகர்களாகவும் வந்து விளங்குவாங்க. பல நூல்கள் படித்த அறிவு பொருந்தியவர்களாக இவர்கள் வந்து இருப்பார்கள். சேர்ந்தவர்க்கு இயர்ந்த நடை உடையவர்களாக இவர்கள் வந்து இருப்பார்கள். பேராசை கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள்.
பேராசை கொண்டவர்களாகவும் இவர்கள் வந்து திகழ்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. சேர்ந்தவர்க்கு இயந்த நடை உடையவர் அப்படின்னா, ஒருத்தர் வராரு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க, அவங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இவங்க கொஞ்சம் மாறிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் வந்து இப்படிப்பட்ட கேரக்டரோட தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூல நூலும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரணகண்டி சாஸ்திரமும் அருளுகிறது. ஓகேங்களா? இப்போது விஷயத்துக்கு வந்துடுவோம். முதல்ல நல்லா கேட்டுக்கணும். ரெண்டாவது வந்து காணொலி முழுசாக பார்த்தா தான் திருப்தி ஏற்படும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் யாராலமாக அள்ளி தெளிச்சிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. கவனமாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அழகாக அதை பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகே, முதல்ல தசா நடத்துகின்ற கிரகம், எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம் சரியில்லை அப்படின்னாலே நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம். அந்த கிரகத்தின் கைகளில் தான் சுவிட்ச் இருக்கு, அங்கே தான் சுவிட்ச் இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது அதுதான். அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், யார் யாரையெல்லாம் பார்க்கணும், எவ்வளோ தூரம் பயணம் பண்ணணும், நல்லவங்களை பார்ப்பீங்களா கெட்டவங்களை பார்ப்பீங்களா, பிரச்சனையே சம்பாதிச்சுட்டு வருவீங்களா, பணம் சம்பாதிப்பீங்களா, எவ்வளோ சம்பாதிப்பீங்க, 100 ரூபா தானா, 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா இன்னைக்கு, இது மாதிரி என்ன கலர் ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களையும் முடிவு செய்வது தசாநட்சத்திர கிரகம் தான். அங்கதான் இருக்கு சூட்சமம். ஓகே, சரியான நிலையில் அமர்ந்து தசை நடத்தவில்லை, பாவப்பட்டு பங்கப்பட்டு பகை பெற்று தசை நடத்துகிறார், சாதகமற்ற நிலையில் அமர்ந்து உங்களுக்கு தசை நடத்துகிறார் என்று அர்த்தம். நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலே முதல்ல இதை தான் சரி பண்ணணும். ஓகேங்களா? மக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வயது வரைக்கும் எப்படி என்னென்ன கஷ்டப்படுவாங்க, எப்படி எல்லாம் வாழ்வாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, வாழ்க்கை 100 வயசு வரைக்கும் பிறந்த குழந்தையிலிருந்து 100 வயசு வரைக்கும் காணொலி போட்டிருக்கேன். மக நட்சத்திரம் பிறந்தவங்க போய் பாருங்க. ஆஸ்ட்ரோ ராஜகணபதி மகம் நட்சத்திரம் ஆஸ்ட்ரோ ராஜகணபதினு போட்டிங்கன்னா வந்துடும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து சொல்லியிருப்பேன் பாருங்க, பரிகாரம் அவ்வளோ நீட்டாக அழகாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்து அது நம்மளுடைய வாழ்க்கை இதுதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தசை நடத்துகிற கிரகம் சரியில்லாமல் கஷ்டப்படும் பொழுது அந்த நேரத்தில் தான் இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணணும் நீங்கள். ஏன்னா ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, பெரிய கஷ்டத்தில் கொண்டு விட்டுறக்கூடாது. 4 நட்சத்திரம் பார்த்து செய்கிறது இது எல்லாமே பண்ணணும். இப்போ சொல்கிறத மட்டும் நீங்கள் பின்பற்றிட்டீங்கன்னா மிகப்பெரிய வாழ்க்கை உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆகவே பிரச்சனை என்றாலே தசா நடத்தல் கிரகத்துக்கு தான் சூட்சமும் இருக்குது. உதாரணமாக இப்போது சூரிய தசை நடக்குது, உங்களுக்கு சூரிய தசை நடக்குது, 6 வருட காலத்துக்கு வந்து நடக்கும். ஞாயிறு தோறும் தவறாமல் சிவன் ஆலயம் காலையில் 6 to 7 சூரிய ஓரையில் ஓடி போயிடும். ஞாயிற்றுக்கிழமை வச்சுனா 6 வருஷ காலத்துக்கு இதை பண்ணாதான் அந்த தசா காலம் உங்களுக்கு நன்மையை செய்யும். ஞாயிற்றுக்கிழமையில் அவருக்கு வந்து கோதுமையில் வந்து பதார்த்தம் படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். ஆகச்சிறந்த வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை 6 வருஷ காலத்திற்கும் மாறும். மாணிக்க கல்பதித்த மோதிரத்தை நீங்கள் 6 வருட காலத்திற்கும் அந்த சிவனின் அந்த அப்பனாகிய அந்த அப்பன் மடியில் வச்சு வாங்கி போட்டுக்கணும் 6 வருஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் வச்சுக்காது உங்களுடைய விருப்பம். 6 வருஷம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பார்த்துக்கணும். சந்திர தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் 10 வருட காலத்திற்கும் திங்கட்கிழமை தோறும் தவறாமல் சிவனின் உடனுரை அம்மனாகிய பார்வதி அம்மனை கொற்றவை அம்மனை வணங்குதல் வேண்டும். திங்கக்கிழமை ஆச்சுன்னா 10 வருஷ காலத்துக்கும் எத்தனை திங்கக்கிழமை வருதுமோ 10 வருஷத்துல அத்தனை திங்கக்கிழமையும் அந்த அம்மா முகத்தில் தான் முடிக்கணும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறத நீங்க வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். முத்து பதித்த மோதிரத்தை அந்த அம்மா கிட்ட வச்சு வாங்கி கையில போட்டுக்கணும். முத்து பதித்த மோதிரத்தை வாங்கி போட்டுக்கணும். அப்புறம் திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் அந்த அம்மாவுக்கு பொங்கல் வச்சு எல்லாருக்கும் படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். செவ்வாய் தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் தமிழ் பெரும்பாட்டன் முருகனை 7 வருட காலத்திற்கும் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுதல் வேண்டும். ஓகேவா? தவறாம எத்தனை செவ்வாய்க்கிழமை வருதோ அத்தனை செவ்வாய்க்கிழமையும் அங்கதான் இருக்கணும். நீங்க அப்பதான் நல்லது. துவரம் பருப்புல பதார்த்தம் பண்ணி அந்த அப்பனுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். பவளம் கல்பதித்த மோதிரத்தை அந்த 7 வருட காலத்திற்கும் நீங்கள் அணிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ராகு தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 18 வருட காலத்திற்கும் சனிக்கிழமை தோறும் தவறாமல் ராகு காலத்தில் பத்ரகாளி அம்மன் வழிபாடு செய்தல் வேண்டும். ராகு காலத்தில் 9:10 ராகு காலம் சனிக்கிழமையில் வரும்.
சனிக்கிழமை அன்னைக்கு பத்ரகாளி அம்மன் வழிபாடு செய்தல் வேண்டும். கருப்பு உளுந்துல வடை பண்ணி அந்த அம்மாவுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். ஆகச்சிறந்த வாழ்க்கை வந்து மாறும். அந்த 18 வருஷ காலத்துக்கும் கோமேதகம், ராகுக்குரிய அந்த கோமேதகம் கல் பதித்த மோதிரத்தை நீங்கள் வந்து அணிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். குரு தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 16 வருட காலத்திற்கும் பிரகஸ்பதி என்னும் நவகிரக குருவையோ அல்லது சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி எனப்படுகிற குருவையோ வியாழக்கிழமை தோறும் 16 வருட காலத்திற்கும் நீங்கள் அவர் முன் மண்டியிட்டு வணங்கினால் மட்டுமே அந்த குருதசை நன்மையை செய்யும். சுபர்கள் வந்து பாவத்தை செய்யக்கூடிய நிலையில் அவருக்கு வந்து கடமை அருளப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவர்களே பாவத்தை செய்பவர்களில் பாவம் இல்லை, அவர் கொடுக்கணும். உங்கள் கர்மா பிரகாரம் தான் தசை நடக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுபர், அந்த கஷ்டத்தை வந்து கொடுப்பதில் முதன்மையானவராக இவர் வந்து விளங்குவார். சுபர்கள் வந்து அப்பேற்பட்ட ஒரு ருத்ரமா மாறிடுவாங்க, சந்திரமுகியா மாறிடுவாங்க. அதனால அந்த 16 வருஷமும் எத்தனை வியாழக்கிழமை வருதோ அத்தனை வியாழக்கிழமும் தட்சிணாமூர்த்தி பிரகஸ்பதி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலையில் சுண்டலோ இல்லை ஏதாவது ஒரு பதார்த்தமோ படைச்சி பூஜித்து வியாழக்கிழமையில அவருக்கு வந்து படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஆகச்சிறந்த வாழ்க்கையாக மாறும். மஞ்சள் புஷ்பராகன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை வந்து போட்டுக்கணும், மோதிரமாக பண்ணி போட்டுக்கணும். உடலில் படும்படி மோதிரமாக அணிந்து கொள்ளுதல் வேண்டும். 16 வருஷ காலத்துக்கும் அந்த அப்பங்கிட்ட வச்சு வாங்கி கையில் போட்டுக்கணும். அதை வந்து 16 வருஷம் கையில் இருக்கணும். அப்போத்தான் அந்த மாதிரி சுபத்துவப்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் தப்பிப்பீங்க. சனி தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 19 வருட காலத்திற்கும் நீங்கள் சனி பகவானை சனிக்கிழமை தோறும் தவறாமல் எள்ளெண்ணெயில் தீபமேற்றி சரணடைதல் வேண்டும். எள்ளெண்ணெயில் தீபம் போட்டு சரணடையும். 19 வருஷத்துல எத்தனை சனிக்கிழமை வந்தாலும் சரி சனி பகவான் ஆலயத்துக்குள்ள ஓடி போயிடும். சனிக்கிழமைகள்ல எள் கலந்த தயிர் சாதம் அந்த அப்பனுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதில் துளி கூட சந்தேகமே வைத்துக் கொள்ளாதீர்கள். அப்புறமா இந்த நீல நிறக்கல், இந்த மாதிரி வந்து நீல நிற கல் பதித்த மோதிரத்தை வந்து போட்டுக்கணும். 19 வருஷத்து காலத்துக்கும் கழட்டக்கூடாது. அப்பதான் அந்த தசா காலம் நன்மையை செய்யும். புதன் தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 17 வருட காலத்திற்கும் புதன்கிழமை தோறும் தவறாமல் திருமாலை வெங்கடேச பெருமாளை சரணடைந்தால் மட்டும்தான் அந்த 17 வருட புதன் தசா காலம் நன்மையை செய்யும். அட்லீஸ்ட் கஷ்டத்துல இருந்தாலும் வெளியில வருவீங்க. புதன்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் பதார்த்தம் பண்ணி, பச்சை பயிறு பதார்த்தம் பண்ணி அந்த அப்பனுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் நீங்க பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். மரகத பச்சை கல்பதித்த மோதிரத்தை, மரகத பச்சை கல்பதித்த மோதிரத்தை 17 வருட காலத்திற்கும் நீங்கள் அந்த அப்பங்கிட்ட வச்சு வாங்கி நீங்க வந்து போட்டுக்கணும். சுபத்துவப்படுத்தினா தான் அது உங்களுக்கு நல்லது பண்ணும். கேது தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 7 வருட காலத்திற்கும் தவறாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயக பெரும்பாட்டனை வணங்குதல் வேண்டும். செவ்வாய்க்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா கொல்லுல வந்து பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து விநாயகனுக்கு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். நீங்கள் வணங்கும் போது தோப்பு கரணம் போடணும். தோப்பு கரணம் போடும்போது ஓம் கம் கணபதியே போற்றி போற்றி அப்படி சொல்லணும். 9 டைம் சொல்லி தோப்பு கரணம் போடணும். வைடூரியம் கல்பதித்த மோதிரத்தை 7 வருட காலத்திற்கும் நீங்கள் கைகளில் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். சுக்கிரதசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 20 வருட காலத்திற்கும் வெள்ளிக்கிழமை தோறும் தவறாமல் மகாலட்சுமி தரிசனம் செய்தால் மட்டுமே 20 வருட தசா காலம் உங்களுக்கு நன்மையை செய்யும். சாம்பல் நிறம் மொச்சக்கொட்டை அவரைக்கொட்டை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து சுண்டலோ ஏதாவது ஒரு பதார்த்தம் படைச்சி அந்த அம்மாவுக்கு பூஜித்து எல்லாருக்கும் நீங்கள் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா அந்த தசா காலம் மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை அருளும். வைரம் பதித்த மோதிரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுதல் வேண்டும் அல்லது வெள்ளி மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். பிளைன் வெள்ளியில் கூட அணிஞ்சிக்கலாம், கட்டவரில் போடும். இந்த மாதிரி பண்ணாதான் 20 வருட தசா காலம் நன்மையை செய்யும். ஓகேவா? இதுதான் வந்து இருக்கிற சூட்சமா. இதை பண்ணி முடிச்சவங்க தான் இதை வந்து இது நடக்குது, இது தெரிஞ்சுக்கிறேன், நீங்கள் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். பிளேலிஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் கிடையாது, பிளேலிஸ்ட் என்னோட சேனலில். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து தொலைவு பார்த்தீங்கன்னா எந்த தசா நடக்குது, எந்த கிரகம் தசா நடக்குதுன்னு ஈஸியாக உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு போட்டிருக்கிறேன். அது டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சால் கொடுக்குறேன் நான் இப்போ கூட. ஓகேங்களா? அதை கொடுத்துட்டேன். நீங்கள் அதை பார்த்து எந்த கிரகம் தசை நடத்துதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அது திருத்திக்கணும். வாரத்தில் ஒரு நாள் தானே சொல்கிறேன்,
ஒருத்தருக்கு வந்து கேது தசை நடக்குதுன்னா அந்த கேது தசை நடக்குதுன்னா செவ்வாய்க்கிழமை போய் நீ கும்பிடுன்னு சொல்கிறேன், அவ்வளோதானே. இதுக்கு என்னமோ போயிட்டு வாரம் ஃபுல்லாக கோயிலுக்கு போகிறதான ஆளாளுக்கு கமெண்ட் போடுறாங்க. அந்த இதில் சொன்னேன் இந்த விஷயத்தை அப்படி எப்படி தை மாத பழங்களில் சொன்னேன் அப்படியே. நீ சொல்கிறத பார்த்தா நாங்களாம் கோயிலே கிடக்கணும்னு. என்னையா கோயிலிட, உனக்கு ஒரு தசை தான் நடக்க போகுது. 9 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் தான் தசை நடத்தும். அந்த ஒரு வாரத்தில் அந்தக்குரிய நாளில் வந்து போயிட்டு வரதுக்கு உனக்கு அவ்வளோ சங்கடமா? சரி விடுங்க. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்துடலாம், ஓகேங்களா. நீங்கள் இதை தவறாமல் செய்தால் மட்டும்தான் இந்த காணொலியை பார்ப்பதற்கே தகுதியானவர்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இப்போ சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் நன்றாக மனதில் நிறுத்தி குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு தவறாமல் கடைபிடித்தால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவது உறுதி என்பதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், துன்பப்படுகிறீர்கள், வேதனைப்படுகிறீர்கள், துயரப்படுகிறீர்கள், கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கிறது அப்படி என்றாலே தசை நடத்துகின்றது சரியில்லை. நான் முன் சொன்னதை நீங்கள் சரியாக செஞ்சிருங்க, ஓகேங்களா. இப்போ இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, தசா நடத்துகிற கிரகம் தெரிஞ்சு போச்சு, அதை வந்து வணங்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, இந்த நிறைய விஷயம் சொல்லிட்டே வரேன், நோட் பண்ணி வச்சுங்க, குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தசாபுத்திகள் சரியில்லாத நேரங்களில், மிகச் சிரமமான காலகட்டத்தில், துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் என்பது கிடைக்காது, ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். உண்மையை சொல்ல போனா கிரகங்கள் ஏமாத்தும் உங்களுக்கு. தசா நடத்துற கிரகம் சரியில்லைன்னா கிரகம் மொத்தமும் ஏமாத்தும். அந்த மாதிரி நேரத்துல என்னைக்கு மாசத்துல ஒரு டைம் மக நட்சத்திரம் கண்டிப்பா வரும், ஓகேங்களா. அன்னைக்கு சாமி கும்பிடுங்க, அன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவோம் உங்க நட்சத்திரத்தில். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தசை நடத்துற கிரகம் சரியில்லைன்னா பிராப்தமே இருக்காது, நம்மளுக்கு அலைக்கழிக்கப்படுவோம் நம்ம. அப்போ கோயிலுக்கு போறது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காதுங்க கோயிலில் கூட. அப்போ என்ன பண்ணணும், நீங்க கோயிலுக்கு போகணும்னு முயற்சி பண்ணா கூட போறது ரொம்ப சிரமமா இருக்கும். மக நட்சத்திரம் அன்னைக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு கோயிலுக்குள்ள போகும், போய் விநாயகனை பாருங்க, ஏதோ என்னவோ எந்த இஷ்ட தெய்வமோ அல்லது வந்து எந்த உங்களுக்கு சாமி பிடிக்குதோ, சிவனோ பெருமாளோ யார் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கோயிலுக்கு அந்த மக நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அச்சரம் பிசகாம அத்தனை பிராப்தமும் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் பூர நட்சத்திரம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் வரும் நாட்கள் அதிர்ஷ்டத்தை அருளக்கூடிய நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வரும். சம்பத்துன்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம். பூர நட்சத்திரம், பூராடம், பரணி இந்த நட்சத்திரம் நோட் பண்ணி வச்சுங்க. தசாபுத்தி சரியில்லாத காலங்களில் இந்த நட்சத்திரத்தில் தான் நீங்கள் வந்து எந்த ஒரு காரியமும் தொடங்குறதோ, செய்யறதோ, பண்ணுறதோ, ஒரு உதவி கேட்குறதோ, இல்லை எந்த பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி அடுத்தவங்க கிட்ட மூவ் பண்ணுறது வந்து இந்த நட்சத்திரத்தில் தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பிராப்தம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள், ஓகேங்களா. அப்புறம் உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் அதீத கவனமும் எச்சரிக்கையும் தேவை. வண்டி வாகன போக்குவரத்தில் அதிக கவனம் தேவை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. உங்களுக்கு தனியாக உட்கார வச்சு யாரெல்லாம் பண்ணி கொடுத்து சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. 1 மணி நேரம் காணொலி இது, 1 மணி நேரம் தாண்டுது இப்பெல்லாம் வர வர. சொல்கிறத புரிஞ்சுக்கணும், மெனக்கெட்டு உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறோம். உத்திரம், உத்திராடம், கார்த்திகை நல்லா நோட் பண்ணி பாருங்க. மக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த நட்சத்திர நாளில் ஏதாவது ஒரு சின்ன விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டியில் பெட்ரோல் போய் காலியாகி நின்று போகிறது ஆகும். இதெல்லாம் ஆகும் இந்த நட்சத்திரம் வர நாட்களில். சும்மா கிடப்பது சுகம் அப்படின்னா அதனால் அது கூட நீங்கள் வந்து செய்யலாம். பேசாமல் அமைதியாக விட்டுறணும். அந்த நாளை வந்து அமைதியாக கடந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரங்கள் வரும் நாட்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். நீங்கள் வந்து இந்த நாட்களில் வந்து அஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து ஒரு காரியம் தொடங்குறதோ, ஒரு நல்லது பண்ணுறதோ, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கணும்னு முயற்சி எடுக்கும் பொழுது இந்த நாட்களில் வந்து எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடம் நட்சத்திரம் வரும் நாட்களில் காரிய தடைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த நட்சத்திரக்கார நேரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக கடந்து போயிடணும். ஒரு விவாதமோ அனாவசியமான ஒரு விஷயத்தை வந்து செய்யறதோ இது இந்த நட்சத்திரத்தில் வந்து செய்யவே கூடாது. என்ன நட்சத்திரம்? சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து தள்ளி போட்டோம். அந்த நாளில் வந்து எதுவும் புனித காரியமோ ஒரு உங்களுக்கு நெடுநாள் உங்கள் வாழ்க்கையோடைய ஒன்றி வரக்கூடிய விஷயத்தை வந்து செய்யக்கூடாது, தொடங்கக்கூடாது, ஓகேங்களா.
சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்கள் ஆகச்சிறந்த சாதகமாக உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் பிறரிடம் இருந்து உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த நட்சத்திர நாட்களில் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நீங்கள் தவறாமல் உங்களுடைய செய்கைகளை மேம்படுத்திக் கொள்ளுதல், அதிகமாக செயல்படுதல் ஆகச்சிறந்த நன்மையில் முடியும். தசா புத்தி சரியில்லை அப்படின்னா கஷ்டப்படுறீங்க இல்லையா, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கும் போதெல்லாம் இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி செய்யும். மக நட்சத்திரம் போகிறது ஓகேங்களா. விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நீங்கள் அதீத கவனமும் எச்சரிக்கையாகவும் இருத்தல் வேண்டும். இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் அழிவுகள், பண கஷ்டங்கள், உறவினர்களின் துக்க செய்திகளை கேட்டல் போன்றவை இதுதான் வந்து நடக்கும். இது சாதகமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த நாட்கள்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதனால கவனமா இருக்கணும். இந்த நாட்கள்ல இந்த நட்சத்திரம் வர நாட்கள்ல அமைதியாக கடந்து போறது ரொம்ப நல்லது. அனுஷம், உத்திரட்டாதி, பூசம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள் மிக அருமையான நாட்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து சேர்தல் கூட நடக்கும். சுகம் உண்டாதல், சொத்து சேர்தல், நிறைய பேரின் நட்பு கிடைத்தல், இன்பமாய் வாழ்தல் இந்த நாட்கள். உங்களுக்கு காரிய தடைகள் இருக்காது. பூந்து விளையாடலாம் இந்த நட்சத்திரம் வர நாட்கள். அப்புறம் கேட்டை, ரேவதி, ஆயில்யம் லாபகரமான நாட்களாக திகழும். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா லாபகரமாக வாழ்வதற்காக சகல விதமான பிராப்தங்களும் இந்த நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பரம மைத்திரம் நட்சத்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த ஒரு விஷயமா உங்களுக்கு திகழும். எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. கரெக்டாக காணொலி முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த மக நட்சத்திரத்தில் வந்து பிறந்துட்டீங்க. மா 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 இல்லை மா மீ மு மே மீ மா ஓகேங்களா. இந்த எழுத்துக்களில் தொடங்கும் ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், தேசங்கள் அனைத்தும் உங்களுக்கு உங்க ஆளுமைக்கு உட்பட்ட விஷயங்களாக, ஊர்களாக, நகரங்களாக, கிராமங்களாக, தேசங்கள் அனைத்துமே திகழும். இந்த எழுத்து முதல் எழுத்தா தொடங்கணும். இந்த எழுத்துக்கள் தொடங்கக்கூடிய ஊர்களில் நீங்கள் செய்யும் பரிவர்த்தனைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஆளுமைக்கு ஏற்ற இடங்களாக இந்த இடங்கள் திகழும். இந்த மக நட்சத்திரம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுகம், இந்த மாடு ரெண்டு ரெட்டை மாட்டு வண்டி கட்டும்போது பார்த்தீங்கன்னா அது கழுத்தில் கட்டை ஒன்று இருக்காங்க பாருங்க, நுகத்தடின்னு பாங்க. அது அந்த மாதிரி இருக்கும் இந்த மகம் நட்சத்திரம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அதாவது இரண்டு மாடுகளை கட்டும் பொழுது வண்டிகளில் அந்த மாடு கழுத்தில் சுமக்கின்ற அந்த தடி நேராக இருக்கு இல்லையா, ரெண்டு மாட்டுக்கும் அந்த தடி வந்து அந்த தடி தான் நுகத்தடி அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இந்த நுகத்தடியை வந்து அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்வதில் பெருசாக இருக்கிறது. இப்போ நான் அந்த வீட்டுக்குள்ளே வச்சு சொல்கிறேன்னா முடிஞ்சா வையுங்க. இல்லை மாட்டு வண்டி ஒன்று வாங்கி அதில் வந்து நுகத்தடியை வந்து ஹைலைட்டான ஒரு கலரை போட்டு அந்த நுகத்தடியை வந்து பார்வையில் படும்படி அந்த பொம்மையை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மை நடக்குங்க. நுகத்தடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்தது. இருப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திரத்தோட இருப்பிடம் அப்படின்றத நெற்குதிர் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. ஒரு பெரிய பானை ஹைட்டாக வச்சுருப்பாங்க இல்லையா, அது மேலே நெல் கொட்டிட்டு கீழே வந்து அளப்பாங்க, அளந்து எடுத்துப்பாங்க. அதுதான் வந்து நெற்குதிர் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. நெற்கதிர்னு சொல்லப்படுகிறது. அப்போது நெற்கதிர் போன்ற படங்களை நீங்கள் வந்து வைத்துக் கொள்ளுதல், நெற்குதிரை வைத்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த நன்மை உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது வந்து திண்ணம். அதே மாதிரி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த மனிதர்களும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் உங்களுக்கு சமுதாய எதிரிகளாகவும் பணப்பகையை உருவாக்குவர்களாகவும் வஞ்சனை செய்பவர்களாகவும் இருப்பார்கள். இந்த நட்சத்திரம் வரும் நாட்டில் நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்க. பூராட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். இவங்க கூட பழகிறத வந்து தவிர்த்தல் நலம். என் பையனே பிறந்திருக்கிறான்பா, என் மகனே பிறந்திருக்கிறான்பா அப்படின்னா அந்த நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நிறைய காரணிகள் உண்டு. அவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு நீங்கள் நம்புறீங்க. முதல்ல நீங்கள் தவறான கண்ணோட்டமே உங்களுக்கு இருக்காது. தசாபுத்தி மாறிச்சுன்னா டென்ஷன், ஒரு சண்டை அதோட போயிடும். ஆனால் வெளிநபர்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் வந்து வந்தாங்கன்னா கவனமாக இருக்கணும். உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துருவாங்க. பூராடம், ரேவதி, அஸ்தம். அப்புறம்
மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் பொழுது பார்வதி அம்மனை வணங்குதல் ஆகச் சிறந்த நன்மைகள் நடக்கும். பாருங்க வந்துட்டுமா, மக நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் பயணிக்கும் பொழுது சந்திரன் பயங்கரமான பலத்தோட இருப்பார், சரியான பலத்தோட இருப்பார். தேவரியா இருந்தால் கூட அவ்வளோ பலம் அவ்வளோ அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அப்போ பார்வதி தேவதியை அந்த நேரத்தில் நீங்கள் வணங்கினீங்கன்னா மிகப்பெரிய உங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். ஆலமரத்தை வீட்டின் அருகில் குலதெய்வ ஆலயத்தில் விநாயகர் ஆலயத்தில் நட்டு, ஆலமரத்தை குலதெய்வ ஆலயம், விநாயகர் ஆலயம் அல்லது சிவன் ஆலயம் ஏதாவது ஒரு இடத்துல வீட்டு பக்கத்தில் கூட நட்டு அதை நன்றாக பாதுகாத்து அது வளர 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 உங்களுடைய மொத்த பாவமும் போயிடுங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மொத்த பாவமும் உங்களை விட்டு போயிடும். வம்ச விருத்தி உண்டாகும், வம்சமே தலைக்கும். அப்பேற்பட்ட நன்மை உண்டு இந்த ஆலமரத்தை நீங்க நட்டு வச்சு வளர்க்கறதுனால மக நட்சத்திரக்காரங்க. அப்புறம் எலி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து உணவளித்தல் உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மை வந்தடையும். எலி வங்கு இருக்கு இல்லையா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறீங்க, 2 களைக்கொட்டை கொண்டு அங்கே வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க, அது எப்படி இருந்தாலும் சாப்பிட்றோம், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கழுகை வளர்க்க முடியுமா? ஒரு சில பேர் மேலை நாடுகளில் வளர்க்குறார்கள், கையெல்லாம் வந்து உட்காருது, ஓகேங்களா? அல்லனா அதுக்கு உணவளித்தல், அந்த கழுகு படத்தை வந்து போட்டு வச்சுக்கிறது. ஏகப்பட்ட விஷயம் அள்ளி தெளிச்சிருக்குங்க, நல்லா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு பேப்பர் ஒரு பக்கம் பத்தாது உங்களுக்கு, ஓகேங்களா? கழுகை வளர்த்தல், கழுகுக்கு உணவளித்தல், இது எல்லாமே வந்து ஆகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு வந்தடையும். கழுகு போன்ற படத்தை வந்து போட்டு வச்சுக்கிறது நல்லது. கழுகை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சுங்க, ஓகேங்களா? தெற்கு திசை மற்றும் தென்கிழக்கு திசைகள் ஆகச்சிறந்த சாதகம் உங்களுக்கு. தெற்கு திசை அப்புறம் தென்கிழக்கு திசை ரொம்ப சாதகம். தெற்கு திசை யம திசை அப்படின்னு கதை கட்டி விட்டான். ஆரியன் பாப்பன் எல்லாமே பார்ப்பனன் எல்லாமே, அது தவறு. உயிர்கள் ஜலிக்கக்கூடிய சக்தி அந்த தெற்கு திசையிலிருந்து அடிக்கக்கூடிய காற்றுக்கு தான் இருக்கு. ஆகச்சிறந்த திசை தெற்கு திசை. அதனால உங்களுக்கு மனசு சங்கடமா இருக்குது, ஒண்ணுமே முடியல, ஒரு சாயந்தரம் பொழுது சாயிற நேரம் தெற்க பார்த்து பெரிய தலைமையில கையெடுத்து, அப்பனே மகாதேவா, விநாயகனே, கேது பகவானே அப்படின்னு சொல்லி உங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லி மனசார தெற்கு திசை நோக்கி வேண்டிக்கிட்டீங்கன்னா, தென்கிழக்கு திசை நோக்கி வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்க கஷ்டம் அன்னிலிருந்து 48 நாள் கூட ஓடி போயிடும் அப்படிங்கிறத தயவு செய்து தெரிஞ்சுங்க. அடிக்கடி 48 நாள் நீங்க வேண்டிங்கனாலும் ரொம்ப நல்லதுதான். பொழுது சாய் நேரத்தில் தலைமையால கையெடுத்து தெற்கு திசை தென்கிழக்கு திசை பார்த்து வேண்டணும். உங்க கஷ்டத்தை சொல்லி எனக்கு இதெல்லாம் நீக்கி கொடுப்பான்னு சொல்லணும். சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து நல்லது நடக்கும். அதே மாதிரி மருதமலை உங்களுக்கு சாதகம். எதுக்கு? மகம் நட்சத்திரத்துக்கு சாதகம். ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, அந்த அப்பனுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க, மிகப்பெரிய நன்மை உங்க வாழ்க்கையில் திருப்பம் உண்டாகும். மருதமலை கேது நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம், அதாவது மகம் நட்சத்திரம். தினை மாவு வந்து பார்த்தீங்கன்னா கேது, அது மகம் நட்சத்திரம். தினை மாவு வந்து தானம் செய்யறது, தினை மாவை வந்து அடிக்கடி உடம்புல சாப்பிட்றது, உணவுல சேர்த்துக்கிறது, அதை வந்து தானமாக கொடுக்கறது, சாப்பிட்றது, இது ரெண்டுமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நற்காரியங்கள் விளையும். ஒரு இடத்துல உதவி போறீங்க, தேனும் தினை மாவுன்னா அந்த மாதிரி அந்த தினை மாவுல ஏதாவது ஒரு பதார்த்தம் பண்ணி எடுத்துட்டு போடுறேன், ரொம்ப போன காரியம் அப்படியே சக்சஸ் ஆகுங்க, அப்படியே சக்சஸ் ஆகும். அப்புறம் விநாயகருக்கு வந்து தேன் அபிஷேகம் செய்தல், தேனை வந்து அபிஷேகம் செய்தல் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். தீபதானம், அதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு பெரிய தீபம் வாங்கி கொடுக்கறது, எல்லாம் சின்னதாக வந்து ஒரு தீபம் வாங்கி கொடுக்கறது, நீங்களே போய் போட்டுவிட்டு வச்சுட்டு வர்றது, இது எல்லாமே ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து ஒருத்தருக்கு வந்து கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு குத்துவிளக்கு வாங்கி போய் கொடுக்குறது, அன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறுங்க. அது தானம் பண்ணீங்கன்னா அப்பேற்பட்ட நன்மை வந்து சேரும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, இப்போலாம் யார் வாங்கிட்டு போகிறாங்க? நம்ம அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய குடம், செப்பு குடம், குத்து விளக்கு, இதெல்லாம் தான் வாங்கி கொடுப்பாங்க. எங்களோட அப்பா அம்மா கல்யாணத்துக்குலாம் போனாங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ பெரிய சூட்சமம் உள்ளே இருந்திருக்கு பாருங்க. அதான் சொல்கிறது, தீபதானம் ஆகச்சிறந்த ஒன்று, முத்து தானமும் ஆகச்சிறந்த நன்மை உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சுக்கிர வரலாறு, சுக்கிர பகவானோட வரலாறு, சீதையின் வரலாறு, பல்லக்கு
காவடி இதனுடைய வரலாறு, ஜனகர் அர்ஜுனன் வரலாறு, இவைகள் எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளதான் அந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தாங்க இல்லையா, இதுக்குள்ளதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வரலாறுக்குள்ள உங்க வாழ்க்கையும் ஒரு 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 லைன் வந்து போகும். அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இதை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க எதுக்காக பிறந்தீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும். அப்புறம் ஏர் உழவை பார்த்தல். இப்போலாம் டிராக்டர் வச்சு தான் பண்ணுறாங்க. அதை சொல்ல அவர் டிராக்டர் வச்சு உழுறதை வந்து பார்க்கல. ஏற்கலப்பையில் உழுவுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம். ஏற்கலப்பையை படமாக வைத்துக் கொள்ளுதல். ஒரு சின்ன கலப்பையை வந்து நீங்கள் வந்து படமாக போட்டு ஆஃபீஸில் வச்சுக்கிறது, இல்லை வீட்டு வரவேற்பறையில் அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த ஒன்றுங்க. உங்கள் மனசு எப்பயுமே சமச்சீராக இருக்கும். இந்த படமாக போட்டு வச்சுக்கிங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா, முடிவெடுக்கக்கூடிய தருணங்களில் நீங்கள் வந்து ஒருமித்த முடிவு வந்து எடுப்பீங்க. அதே மாதிரி மனசு வந்து தடுமாறாது, சமச்சீராக இருக்கும். அப்படிங்கிறத வந்து நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஏற்கலப்பை ஒன்று உழவு 2 மாடுகளோட இருக்கிற மாதிரி ஒரு பொம்மையை கூட வாங்கி உங்கள் தொழில் செய்கிற மேஜையில் கூட வச்சுக்கலாம். வீட்டு வரவேற்பறையில் அடிக்கடி பார்வையில் படும்படியும் வச்சுக்கலாம். படமாக போட்டு கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது. படமாக போட்டு வச்சு இந்த அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல் அப்படின்னா என்ன நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுதான் நடக்கும். ஓகேங்களா. விவசாய பூமியை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் மன மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு நெல் வயலை பார்க்குறீங்க, ஒரு கடலக்காய் தோட்டத்தை பார்க்குறீங்க, கரும்பு தோட்டத்தை பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்து விவசாய நிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு புத்துணர்ச்சி வந்து உங்களுக்கு வரும். அப்புறம் மனமகிழ்ச்சி ஏற்படும். முகம் பல்லுக்கு போன்ற எப்பொழுதும் அதாவது அந்த நிலம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக செயல்படும். பார்த்தீங்கன்னா அது எப்பயாவது வெளியில் போகிறீங்கன்னா அப்படின்னா ஒரு 8 போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு கூட அடிச்சுட்டு கூட வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி மயிலை வளர்த்தல், மயிலுக்கு உணவளித்தல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். முட்டையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளுதல், முட்டையை தானமாக கொடுத்தல் நன்மை உண்டாகும் உங்களுக்கு. அதே மாதிரி கர்ப்பிணிகளுக்கு உதவி செய்தல் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். கர்ப்பிணிகளுக்கு உதவி பண்ணுறது அவ்வளவு நல்லது நடக்கும். டிராக்டர் ஓட்டுதல், டிராக்டரை வைத்துக் கொள்ளுதல், டிராக்டர் மூலம் ஏறுதல், இது எல்லாமே ரொம்ப உங்களுக்கு ஆகச்சிறந்த சாதகமாக இருக்கும். டிராக்டரை ஒன்று வாங்கி வீட்டில் கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் மண்வெட்டி, மம்முட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடப்பாறை, மண்வெட்டி, இதெல்லாமே உழவன், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும். ஓகேங்களா. உரம், விதை போன்றவைகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகம். உரம், விதை, உழவன் இதெல்லாமே சாதகம் உங்களுக்கு. பெல்ட் அணிந்து கொள்ளுதல் நன்மை உண்டாகும். நீங்கள் வந்து ஒரு பேண்ட் போட்டு போகிறீங்க அப்படின்னா பெல்ட் போடாமல் போகாதீங்க, ரொம்ப நல்லது நடக்கும் உங்களுக்கு. பெல்ட் போட்டுட்டு போனீங்கன்னா குப்பை, குழி, பொந்து இதுவும் வந்து சாதகம். அதாவது குப்பை நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கேனா குப்பை இருக்கும், குழி மாதிரி ஏதாவது இருக்கும், பொந்து மாதிரி ஏதாவது இருக்கும், இது எல்லாமே உங்களுக்கு சாதகம். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, திரும்பி பார்த்தாலே தெரியுங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இவன் இந்த அளவுக்கு சொல்கிறானே, கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். ஓகேங்களா. வேட்டி கட்டும் பழக்கம் உள்ளவர்கள் முக்கியமாக விஷயத்திற்கு தங்கள் செல்லும் பொழுது பேண்ட் போட்டுக்கொண்டு சென்றீர்களானால் உங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். யாரெல்லாம் வேட்டி கட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வேட்டி கட்டாமல் பேண்ட்டை போட்டுட்டு போனீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும். அப்புறம் அரசியல் போகலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க தடுமாறி கொண்டிருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அரசியலுக்கு போகலாம். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ஒரு பிராப்தம் கண்டிப்பாக இருக்குது. கத்தி வைத்து செய்யக்கூடிய விஷயங்கள், கத்திரிக்கோளால் செய்யக்கூடிய விஷயங்கள் என்றாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உபயோகிப்பது நன்மை. இப்போ வந்து கத்தி வச்சு செஞ்சீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோளில் செய்ய முடியுமான்னு பாருங்கள். கத்தி வச்சு செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த கத்திரிக்கோளில் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. ஆகச்சிறந்த ஒன்றாக அந்த விஷயமே உங்களுக்கு மாறும். மேலும் காக்கி கலர் உங்களுக்கு சாதகம். இந்த போலீஸ் போடுறாங்க இல்லைங்களா காக்கி சட்டை, அதை வந்து ரொம்ப சாதகம் உங்களுக்கு. அதை நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஒரு சட்டையோ காக்கி சட்டையோ காக்கி பேண்ட்டோ வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பச்சரிசி உணவு, பாசுமதி அரிசி உணவு எப்பொழுதும் உங்களுக்கு சாதகம். ஒரு பச்சரிசி வாங்கி கொடுக்குறது, அதாவது ஒரு அநாத குழந்தைகளுக்கே ஏதாவது ஒரு ஆசிரமங்கள்லாம் ஏற்பண்ணாங்களாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ பண்ணால் ஒரு பச்சரிசி வாங்கி கொடுக்குறது, பாசுமதி அரிசி வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சரிசி சோறு நீங்கள் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், எங்கேயாவது போகிறீங்க வரீங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகம் கேது,
அப்படி அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது, தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. எந்த ஒரு அளவு மொத்தமாக சேர்ந்த பின் பயன்படுதல் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சரி. ஒரு விஷயத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறீங்க, 1 சேர்ந்துருச்சு, 5 சேர்ந்துருச்சு, 100 சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமும் அளவும் சரிங்க, கொஞ்சமாக சேர்ந்து விட பண்ணுறதை விட மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதனுடைய செயல்பாடை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அப்புறம் குகையில் உள்ள கோயில்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகம். குகை கோயில் அப்படிம்பாங்க இல்லையா, குகை கோயில். இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு ஊருக்கு இங்கே கிருஷ்ணகிரி ரோட்டில், கிருஷ்ணகிரி கொஞ்சம் முன்னாடி ரோடு கட் பண்ணி போனீங்கன்னா சிவன் கோயில் ஒன்று இருக்குது. குகைக்குள்ளே போய் குனிஞ்சி போய் உட்காந்து சாமி கும்பிட்டு வரணும் லிங்கத்தை, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கோயில் எல்லாமே உங்களுக்கு ஆகச்சிறந்த சாதகம். நீங்கள் அந்த மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா நினச்ச காரியம் வெற்றி அடைங்க. ஓகேங்களா? அருணா கயிறு இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் அருணா கயிறை மஸ்ட் கம்பல்சரி கட்டிக்கணும். வெள்ளியிலையோ அல்லது கருப்பு கலர்லையோ இல்லை சிகப்பு கலர்லையோ கட்டிக்கணும். அருணா கயிறு இல்லாமல் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காதீங்க, கட்டிக்கங்க. அடிக்கடி அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்களில் நீங்கள் குலதெய்வத்தை வணங்குதல் ஆகச்சிறந்த நன்மை உங்களை வந்தடையும். குலதெய்வம் ரொம்ப முக்கியங்க. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வம்னா அப்பேற்பட்ட விஷயம் அதுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஒரு பௌர்ணமி விடாதீங்க, ஒரு அமாவாசை விடாதீங்க. தசாபுத்தி சரியில்லாத கால நேரத்துலலாம் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வந்து கிடைக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு உதவுதல், இது முன்னாடியே சொல்லிட்டான், ஆகச்சிறந்த நன்மை வந்து கிடைக்கும். பயணம் செல்லும் பொழுது வண்டி ஓட்டுபவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த பயணம் வந்து இணைக்கும். 60 பேர் ஏறி உட்காந்துடுறாங்க பஸ்ஸில், நீங்கள் ஓட்டுனீங்கன்னா அந்த பஸ் அருமையான ஒரு அந்த பயணம் வந்து இனிக்கும். பஸ்ஸை போய் டிரைவரை எழுப்பி விட்டு ஓட்ட முடியுமா? அப்படி ஓட்ட முடியாது இல்லையா? அப்போது காரில் போகிறீங்க, நீங்கள் ஓட்டுங்க, ஆகச்சிறந்த நன்மையாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாயிடும். அந்த இதே அந்த உள்ள அந்த அட்மாஸ்பியரை காருக்குள்ள சந்தோஷமான அட்மாஸ்பியர் வந்து ஒட்டிக்கும். மேலும் ஆகச்சிறந்த ஆன்மீக சொற்பொழிவுகளை நீங்கள் அடிக்கடி கேட்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். கேது மகம் அப்படின்னாலே பக்தி மார்க்கம், ஆன்மீகம், நீண்ட தூர பிரயாணங்கள், மிகப்பெரிய சொற்பொழிவுகள், அர்த்தமுள்ள பேச்சுக்கள், அர்த்தம் பொதிந்த பக்தி மிகுந்த பேச்சுக்கள், இது எல்லாமே வந்து கேட்கணும். இந்த மகம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வாழ்க்கை வந்து சிறந்ததாக மாறும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க. அப்புறம் அரிசி விளையும் இடங்கள், அரிசி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள், நெல் விளையும் இடங்கள், நெல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் விவசாயியாக இருக்கிறீங்க, நெல் வச்சுருக்கிறீங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணி யார்கிட்ட உதவி கேட்குறீங்க. அந்த இருக்கும் இடம், அரிசி இருக்கும் இடத்தில் நீங்கள் நின்று கொண்டு உங்களுடைய பரிவர்த்தனைகளை ஒரு ஃபோன் பேசுகிறதோ, யார்கிட்ட உதவி கேட்குறதோ, இல்லை பேச்சுவார்த்தை நடத்துறதோ, இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காரிய சித்தி வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் 8ஆம் நம்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகம். 8 என்ற எண் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அதிர்ஷ்டமிக்க எண் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். கோழி வளர்த்தல் ஆகச்சிறந்த நன்மை கொடுக்கும். கோழிக்கு உணவளிக்கிறது, கோழியை வளர்த்தல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிஞ்சால் கோழியை வாங்கி உங்கள் வீட்டில் வளங்க, தவறே கிடையாது. கிறித்துவ நண்பர்கள் யாராவது இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து உங்களுக்கு எப்பயுமே நன்மை மட்டும்தான் செய்வார். கிறிஸ்டியன்ஸ் யாராவது வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த மக நட்சத்திரக்காரங்கிட்ட வந்து அவங்க தான் பழகுவாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஆங்கில புலமை எப்பொழுதும் உங்களுக்கு கை கொடுத்து கொண்டே இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஆங்கிலத்தை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக அது வந்து அமைஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஆங்கில மாதங்களில் நவம்பர் மாதம் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமான மாதம். ஒரு விஷயம் பண்ணும், ஒரு 3 மாதத்தில் இது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நவம்பர் மாதத்துக்கு தள்ளி போட்டு அந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நவம்பர் மாதத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் கழிவறைகளில் பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். கழிவறைகளில் இவன் சொல்லுவான் பாருங்கள், யார்? வடிவேல். கனப்பொழுதில் கழிவறையில் இருக்கும்போது எனக்கு தோன்றியது. அந்த மாதிரி அங்கே இருக்கிற யோசனைகள் மேக்சிமம் செயல்படுத்தியிருப்பீங்க நீங்கள். நல்லா இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படி யோசிச்சு பாருங்க, கழிவறையில் தோன்றக்கூடிய விஷயங்களை, ஏகப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தியிருப்பீங்க நீங்கள். அப்போதான் அந்த ஒரு உதிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து சரியாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் புரோட்டா எனப்படுகிற உணவு எப்பொழுதும் உங்களுக்கு சாதகம். புரோட்டா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. யாருக்காவது வாங்கி கூட கொடுங்க, அதே மாதிரி தானமாகவும் கொடுங்க. ஸோ அடிக்கடி உணவுலையும் சேர்த்துக்குங்க. இப்போ அது வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட்டு அப்படிங்கிறான் என் பையன். அந்த உணவெல்லாம்
அதெல்லாம் வந்து சேர்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சும்மா ஒரு லைட்டாக தேவைன்ற பட்சத்தில் ஒரு புரோட்டா, அரை புரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் ஆம்புலன்ஸ் சத்தம் இருக்குது பாருங்க, அந்த ஆம்புலன்ஸ் சத்தம் உங்களுக்கு சாதகம். கொஞ்சம் 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 போட்டு போக பாருங்க, அதை பார்த்தாலே அதிர்ஷ்டம். ஆம்புலன்ஸை பார்த்தாலே அதிர்ஷ்டம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சத்தம் வந்து நீங்கள் ரிங்டோனாக கூட வச்சுக்கலாம், எல்லாருக்கும் பயமுறுத்தும் ஒரு மாதிரியா. அது கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு. அப்புறம் நீர்வாழ்வன, பரப்பன, ஊர்வன, இவற்றில் ஊர்வன இனங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகம். ஊர்வனன்னா என்ன? பாம்பு, இது எல்லாமே சாதகம். பாம்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வாழ்வன, பரப்பன, ஊர்வன, அப்புறம் புழுக்கள் எல்லாம் வந்து ஊர்ந்து தானே போகும். இந்த ஊர்வன இனமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகம். அது வந்து நீங்கள் வந்து யோசிச்சுக்கங்க, இது வந்து எதை வச்சா நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லை, ஏகப்பட்டதாக சொல்லிட்டேன். அதில் ஒரு 2-3 பண்ணிங்கனாலே மிகப்பெரிய ஆளாக வந்துடுவீங்க நீங்கள். அப்புறம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை பெயர்களை பயன்படுத்தும் பொழுது நன்மை உண்டாகும். இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஹிணி நட்சத்திரம், எனக்கு வந்து இரட்டை பெயர் ராஜ கணபதி. இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இரட்டை பெயராக வைக்கணும். சிவன் மதி, சண்முக கவி, அது மாதிரி ராணி தேவி, இந்த மாதிரி வைக்கிறது ரெட்டை பெயராக வைக்கிறது மக நட்சத்திரத்தில் பிறந்தாலே ரொம்ப நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? வாரத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகள் அனைத்துமே, ஒரு வாரத்தில் என்னன்னைக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை வருதோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. வடமேற்கு திசையும் வந்து ஆகச்சிறந்த சாதகமாக உங்களுக்கு வந்து திகழும். பல்சுவை இதழ்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு புக்கு வாங்குறீங்க, பல்சுவை இதழ்கள். பல்சுவை அப்படின்னா என்ன? சிரிப்பு சார்ந்த விஷயமாக தான் இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். அதனால் பல்சுவை இதழ்கள் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே அதை வந்து படிக்கக்கூடிய அந்த புக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகம். அப்புறம் மாட்டு வண்டியில் கட்டை வண்டி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கட்டை வண்டியில் போகிறது, கட்டை வண்டி காப்பாற்ற வண்டினா அந்த இதில் இருக்கும் பாரு வண்டி, அந்த கட்டை வண்டி, அந்த கட்டை வண்டியில் எதுக்காக போயிட்டு வர்றது ரொம்ப சாதகமாக இருக்கும். கொள்ளு சாறு செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் அருந்தும் பொழுது, கொள்ளு சாறு செவ்வாய்க்கிழமை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமாக நடக்கும். பெண்கள் கதம்பம் பூக்களை சூடிக்கொள்வது மிகச்சிறந்த சாதகமான விஷயம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. பெண்கள் வந்து கதம்ப பூக்களை வந்து யூஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக முடியும். ஒரு விஷயத்துக்கே போகிறீங்க, சாதாரணமாக போகிறதுக்கும் இந்த கதம்ப பூவை வச்சுட்டு போயிட்டு வரதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த கதம்ப பூவை வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த காரியம் வெற்றி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. சப்போட்டா மரத்தை வளர்த்தலும் ரொம்ப நல்லது. சப்போட்டா மரத்தை குலதெய்வ ஆலயத்தில், சிவனாலயத்தில், விநாயகர் ஆலயத்தில், வீட்டின் அருகில் நட்டு வைத்து வளர்த்தலும் பராமரித்தலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி சப்போட்டா பழத்தை வந்து தானம் செய்தல், அடிக்கடி உண்ணுதல் உங்களுக்கு மிகப்பெரிய உந்துதல், ஆத்ம திருப்தி, உந்துதல், மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு குடிக்கொள்ளும். அன்னாச்சி பழ தானம், அன்னாச்சி பழத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வதும் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். பெண்கள் வீட்டின் முற்றத்தை பயன்படுத்துதல் மிக 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 நன்மை கிடைக்கும். பெண்கள் மட்டும் இல்லை, வீட்டில் ஒரு முற்றம்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் நின்று செய்யக்கூடிய பரிவர்த்தனைகள் எல்லாமே வெற்றியை நோக்கி தான் திரும்பி இருக்கும். நீங்கள் நல்லாவே யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல தான் எனக்கு தோணிச்சு, அதை நான் செஞ்சேன், அது வந்து வெற்றி வந்துருச்சுன்னு நீங்களே சொல்வீங்க. முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கும் வீட்டின் முற்றம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு முடிவெடுத்தீங்கன்னா, யோசிச்சிங்கன்னா டக்குன்னு வந்துடும். வராத விஷயம் கூட, தெரியாத விஷயம் கூட தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதே மாதிரி வீட்டில் மண்பாண்டங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஆகச்சிறந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். மண்பாண்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுவையை கூட்டக்கூடிய விஷயம் அதில் இருக்குது. எது சமையல் செய்யும்போது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முக்கியமாக மண்பாண்டங்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணி சொப்பெல்லாம் கூட வந்துருச்சுங்க, எப்பயுமே கூலிங்காக இருக்குது, அதில் பைப் வச்சுருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அதில் வச்சு குடித்தா கூட நீங்கள் வந்து எங்கேயோ போகலாம், உங்கள் வாழ்க்கை வந்து மாறும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. அப்புறம் நெற்றியில் வந்து விபூதி விட்டுக்கொள்ளுதல், சந்தனத்தை நெற்றியில் வச்சுக்கிறது. விபூதி இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க, சந்தனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா உங்களை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அட்லீஸ்ட் கஷ்டம் கூட வந்து பக்கத்தில் வராது, ஓடி போயிடும். விநாயகருக்கு விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம் ஆகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை விநாயகரை பார்க்க போகிறீங்கள, அப்போ விபூதி அபிஷேகம் பண்ணுங்க, சந்தன அபிஷேகம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க. அப்புறம் டைனிங் டேபிள் நீங்கள் அமர்ந்து சாப்பிட்றது மட்டும் இல்லை, அங்கே டைனிங் டேபிளில் உட்காந்து முடிவெடுத்தீங்கன்னா கூட அது நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க. பரிசோதனை நிலையங்கள், அதாவது ஆய்வகங்கள், இந்த
லேபுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது எல்லாமே ஏதாவது ஒரு இந்த ஆய்வகம், பரிசோதனை நிலையங்கள், இரத்த பரிசோதனை, இந்த விஷயத்தில் இதில் யாராவது ஈடுபட்டு இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு ஆய்வகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகம். சப்போஸ் இந்த ஆய்வகத்துக்கு போகலாமா இல்லை வேற ஏதாவது வேலைக்கு போகலாமான்னு திங்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி ரிசர்ச் செய்யக்கூடிய எல்லாமே, அது என்ஜினியரிங் ரிசர்ச்சாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்ஜினியரிங்கு, மெடிக்கலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஆர்என்டி ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அப்புறம் காளி பெருங்காய டப்பா, அந்த மாதிரி வாசனை பொருட்களின் டப்பா உங்களுக்கு சாதகம். இது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியல எனக்கு. இந்த வாசனை பொருட்கள் அதனுடைய டப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகம். அது வாசனை பொருட்கள் கூட வாங்கி கூடயே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அத்தர்ன்னு சொல்லுவாங்க, சந்தன இது இருக்கு இல்லைங்களா, சந்தன சென்ட்டு, அத்தர்ன்னு கேட்டு பாருங்கள் நாட்டு மருந்து கடையில், அதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அப்புறம் காவடி தூக்குறாங்க இல்லையா, முருகருக்கு காவடி தூக்குறாங்க இல்லையா, அந்த காவடி வந்து சாதகம் உங்களுக்கு. அதையே கூட காவடியே கூட ஒரு சின்னதாக ஒன்று வாங்கி டேபிள் மேலே வச்சுக்கிறது வேலை செய்கிற இடத்துல. அப்புறம் அந்த காவடியை வந்து அடிக்கடி பார்வையில் படும்போது வச்சுக்கிறது, மிக சிறந்த அட்மாஸ்பியர் வந்து உங்களுக்கு வந்து அந்த காவடி வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் மகம் ஜெகத்தினை ஆள்வது இதுதான் காரணம். என்னன்னு புரியுதுங்களா? என்ன தெரியுங்களா? மகம் ஜெகத்தினை ஆளும் அப்படிங்கிறது வந்து ஏர் உழுதல். அந்த ஏர் உழுது அதை வந்து ஒரு நெல்லை பயிர் பண்ணி ஒரு சாப்பாட்டை பயிர் பண்ணி எடுத்து உலகத்துக்கே கொடுக்குறான். அதுதான் வந்து மகம் ஜெகத்தினை ஆளும் அப்படி வந்து சொல்லப்பட்டது. ஓகேங்களா? அந்த ஏர் உழவன் அப்படிங்கிறது அவ்வளவு சாதகம். மகம் நட்சத்திரம் வரும்பொழுது மகாலட்சுமி வழிபாடு கூட செய்யலாம். என்னன்னைக்கெல்லாம் மக நட்சத்திரம் வருதோ, மகம் நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் பயணிக்கிறாரோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்கன்னா பணம் நிறையா வரும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி, ஒரு மாதம் 30 நாளில் 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும். பங்குனி மாதம், தமிழ் மாதத்தில் பங்குனி மாதம் சிறந்த சாதகமான மாதமாக உங்களுக்கு திகழும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. ப்ரௌன் கலர் சட்டை அணிஞ்சிக்கிறது, ப்ரௌன் கலர் கட்சிப்பு வந்து வச்சுக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. தர்பை புல்லை வந்து பூஜை அறையில் வைத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஆகச்சிறந்த ஒரு வைப்ரேஷனை வந்து அது வந்து கொடுக்கும். நடு இரவு உங்களுக்கு சாதகமான விஷயம். நடு ஜாமன்னு சொல்லுவாங்க, அந்த 12 மணி ஜாமம் உங்களுக்கு ரொம்ப சாதகம். அந்நேரத்துக்கு எஞ்சி உட்காந்து ஏதாவது செய்ய சொல்கிறேன்னா அதெல்லாம் இல்லை, சாதகம் அப்படின்னு அருளப்பட்டு இருக்குது. அப்புறம் கொடி போன்ற தாவரங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும். வீட்டில் வந்து கொடி மாதிரி இந்த என்னென்ன வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அந்த மக நட்சத்திரக்காரங்க பிளானட்டு கொடி மாதிரி படர்ந்து போகணும். வெத்தலை கொடி, திராட்சை கொடி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடி தாவரங்கள் வந்து அவ்வளோ சாதகம் உங்களுக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க. பனை மரத்தை வளர்த்தலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பனைமரம் வச்சிங்கனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். மகம் நட்சத்திரம் வரும் நாட்களில் யமகண்ட நேரம் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படும். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, நான் கேட்டது கூட இல்லை. அதாவது மகம் நட்சத்திரம் என்னைக்கு வருதோ, சந்திரன் அதில் வந்து பயணிக்கிறாரோ, யமகண்ட நேரம் கூட வந்து உங்களுக்கு சாதகமாக செயல்படும் வந்து மூல நூற்றில் வந்து அருள். அப்புறம் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ஒதுக்குப்புறமான இடம் ஒன்று இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ஒதுக்குப்புறமான இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு எதுக்கு போனீங்களோ அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா அந்த ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போய் நின்று உங்கள் பரிவர்த்தனை பண்ணீங்கன்னா வெற்றி பெற்றுருங்க. அப்புறம் சுற்றுலா செல்லும் பொழுது மலைப்பகுதிகளுக்கு சென்று வருதல் உங்களுக்கு அதிக இன்பத்தை கொடுக்கும். அதே மாதிரி கால் பாதம் இருக்கு இல்லைங்களா, அது எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லது. அது எந்த அளவுக்கு அழுக்கு படிந்தோ பராமரிப்பு இன்றி இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி. கால் பாதத்தை அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும். இந்த மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப நன்மை வந்து உங்களுக்கு வந்து சேரும், அதிர்ஷ்டம். அப்புறம் எலுமிச்சம்பழம் சோறு உங்களுக்கு சாதகம். அந்த லெமன் ரைஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகம். எப்பயுமே அது வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதும் சரி, தானமாக வாங்கி கொடுக்கறதும் சரி, உங்களுக்கு ரொம்ப நன்மையை வந்தடையும். அப்புறம் உயர் ரக செருப்பு காலணிகளை நீங்கள் அணிந்து கொள்ளுதல் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரொம்ப ரிச்சாக செப்பலை வந்து போடுறது ரொம்ப நல்லது, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. உதவி கேட்கும் பொழுது பெண்கள் ஆண்கள் இடத்திலும் ஆண்கள் பெண்கள் இடத்திலும் உதவி கேட்கணும். ஒரு இடத்துக்கே போகிறீங்க, ஒரு பேங்க்குள்ளேயே போகிறீங்க, ஒரு ஆணு ஒரு பெண்ணு, ஒரு ஆணு ஒரு பெண்,
அப்படி உட்காந்துருக்குது, நீங்கள் வந்து பெண்ணு ஆண் கிட்ட போயிட்டு நீங்கள் உதவி கேட்டீங்கன்னா உடனே அது வந்து செயல்பாட்டுக்கு வர துவங்கிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் துருக்கல் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. துருக்கல், துருவக்கல். இந்த கல் கிடைச்சுன்னா விட்டுறாதீங்க, வாங்கி பூஜை அறையில் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் செவ்வரளி மலர், செவ்வரளி மலரை பூஜைக்கு நீங்கள் வந்து பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். புளிப்பு சுவையை அடிக்கடி நீங்கள் சுவைத்துக் கொள்ளுதல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். சிகப்பு நிற ஆடைகளை அணிதலும் ஆகச்சிறந்ததாக இருக்கும். சிகப்பு ஆடையாக அணிஞ்சிக்கலாம். கைக்குட்டை வந்து எப்பயுமே கையில் வச்சுக்கிறது சிகப்பு கலரில் ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கும். இந்திர வழிபாடு உங்களை முன்னேற்றத்திற்கு இழுத்து செல்லும். செந்தூரத்தை நீங்கள் செந்தூரம் தட்டி பாருங்க வரும். செந்தூரத்தை நீங்கள் பயன்படுத்தி செய்கைகளை நீங்கள் செய்யும் பொழுது ஆகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். அடிக்கடி வடகிழக்கு திசை நோக்கி பெரிய கையெடுத்து கும்பிட்றதும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். வடகிழக்கு தென்கிழக்கு திசையும் ரொம்ப சாதகமாக இருக்கும். நெருப்புத்தன்மை கொண்ட சகல விதமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகம். உஷ்ணமாக இருக்கிறது, நெருப்பு சூடாக இருக்கிறது, இந்த தன்மை கொண்ட சகல விதமான விஷயங்களும் உங்களுக்கு ஆகச்சிறந்ததாக மாறும். அதே மாதிரி தாய் வழிபாட்டனிடம் ஆசீர்வாதம் வாங்குறது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மாவுக்கு அப்பா இருக்கிறாரு பாருங்க, அம்மாவுக்கு அம்மா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். உங்கள் பாட்டிக்கிட்டேயோ உங்கள் தாத்தங்கிட்டேயோ, அம்மா தாத்தன் அப்பா அம்மா பாட்டி இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உடனே வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து மேலுக்கு வரீங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க. தலைமுடி தாடி போன்றவற்றை நீங்கள் அழகாக வைத்துக் கொள்ளுதல் பட்சத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் கிடைக்கும். அழகாக கட்டிங் பண்ணி நீட்டாக பார்க்குற மாதிரி நீட்டாக, அது இப்போல்லாம் கஜாமுஜான்னு வைக்கிறானுங்க, என்னமோ மரம் மாதிரியெல்லாம் வைக்கிறானுங்க, மேலே வளர்ந்து போகுது மயில் தோகை மாதிரிலாம் வைக்கிறானுங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக கட்டிங் பண்ணி நல்லா நீட்டாக தாடி வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லதான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆண்களுக்கு சொல்கிறேன். பெண்கள் வந்து அழகாக டைட்டாக முடியை வந்து சீவணும். அந்த மாதிரி சீவி ஜடை போட்டுக்கணும், அழகாக வச்சுக்கணும். முடியை எப்பயும் முடியை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். இந்த மகனசத்தில் பிறந்த பெண்கள் அதே மாதிரி ஆண்கள் வந்து அழகாக தாடி வச்சுக்கணும், மீசை வச்சுக்கணும், முடியை வந்து கட் பண்ணி எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் மட்டும்தான் எப்பயுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. பெண்கள் நகத்தை வளர்த்து கொள்ளுதலும் அழகாக வைத்துக் கொள்ளுதலும் மிகச்சிறந்த நன்மைகள் கிடைக்கும். இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் நகை வளர்க்கலாம். நகம் அதில் விஷயம் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். எனக்கு நகம் வச்சாலே பிடிக்காது, நெயில் பாலிஷ் வச்சாலும் பிடிக்காது தான், எரிச்சல் தான் வரும். மருதாணி வச்சா பிடிக்கும். ஆனால் நானே சொல்கிறேன் பாருங்க, வேறு வழி இல்லை. அது வந்து நகத்தை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மகனசத்தில் பிறந்தவங்க அதை அழகாக மெயின்டைன் பண்ணணும். பார்த்தாலே ஒரு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் வந்து சேருங்க நகத்தை வளர்த்திங்கன்னா. அதே மாதிரி பூஜை அறையை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும். பூஜை அறையை ஏற்கனவே சுத்தமாக தான் இருக்கும், அப்படி தான் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் கண்ணாடி மாதிரி தொடச்சி நீட்டாக அழகாக எப்பயும் வாடி போன பூவெல்லாம் அதில் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு அதை க்ளீனாக எடுத்து வச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் வந்தடையும். அப்புறம் ராகு கால அளவு 1.5 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா? அந்த 1.5 மணி நேரத்தில் 3ஆக பிரிச்சுக்கணும். முதல் 1 மணி நேரத்தை விட்டுருங்க. பின்னாடி கடைசியில் ஒரு 1/2 மணி நேரம் வருது பார்த்தீங்களா, அது வந்து கேது பகவான். அந்த ராகு காலத்தில் கடைசி 1/2 மணி நேரம் நீங்கள் எது செஞ்சாலும் பழிக்குங்க. 7 to 8 1.5 மணி நேரம், 8 8:30 வரைக்கும் வந்து ஒரு ராகு காலம்னு வச்சுங்களேன். அந்த கடைசி 8 மணிலேருந்து 8:30 மணி அப்படிங்கிறது உங்களுக்கு மகனசரக்காரங்களுக்கு எப்பயுமே அடிச்சு ஊற்றலாம். அதில் என்ன வேணாலும் செய்யலாம், தைரியமாக செய்யலாம். உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான். அந்த நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அப்புறம் இப்போது குளிக்க போகிறீங்க. அப்படியே குளிக்க போகிறீங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், குளிக்க போகும்போது ஒரு குளத்துலேயே குளிக்க போகிறான்னு வச்சோம். ஒரு படி இறங்குறது, 2 படி இறங்குறது, கொஞ்சம் கொஞ்சமாக பாதம் நினச்சி அப்படியே கொஞ்சமாக இறங்கி கழுத்து வர தண்ணி வந்ததுக்கப்புறம் அப்படி மூழ்கி அப்படி எழுந்திருக்கும். ஓகேங்களா? அப்போது அருமையான ப்ராசஸ் ஒன்று உடம்புல வந்து நடக்கும். எப்பயுமே பாதம் வந்து தகன்னு வச்சுக்கணும், உச்சி வந்து குளிர்ந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதம் வந்து கதகதப்பாக இருக்கணும், உச்சி வந்து குளிர்ந்துருக்கணும் அப்படிம்பாங்க. அதுதான் வந்து சரியான மனித உடல் அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போது இந்த பாதத்துலேருந்து அந்த தண்ணியில் மூழ்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த கழுத்தில் வந்து அப்படி மூழ்கும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கிற சூடு, உடல் சூடு வெளியில் போகும். அந்த வெளியில் போகுது பார்த்தீங்களா, அந்த உடல் சூடு, அது வந்து கெட்ட சூடு அப்படின்றாங்க. அது வந்து டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போல்லாம் போய் சவரை திறந்து விட்டு சடன்னு தலைமையில் ஊற்ற அந்த சூடே வெளியில் போகாதுன்றாங்க.
கெட்ட சூடு வெளியில் போகாது. மற்ற சூடு போகுமா என்னன்னு தெரியாது. அதனால் எப்பயுமே குளிக்க போகும்போது பாதத்துக்கு ஊற்றி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அப்புறமா தலைக்கு ஊற்றுனீங்கன்னா வித்தியாசம் நல்லா தெரியுங்க. ஏப்பெல்லாம் கூட வருது, ஏப்பம் கூட வருது. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா அதுதான் வந்து ஆகச்சிறந்த குளியல். ஓகேங்களா? வந்து நோய்கள் வந்து அண்டாது. அதே மாதிரி குளிச்சு முடித்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முதுகத்தான் துடைக்கணும். முதுகை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் முகம் தலையை வந்து துடைக்கணும். இது வந்து பொதுவாக சொல்கிறது தான். இப்படி வந்து செய்யும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மை வந்து உங்களுக்கு வந்தடையும். அப்புறம் கேது தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில், உங்களுக்கு கேது தசை போயிட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தர்ப்பப்புல்ல ஊற வச்சு தண்ணியில் குடிச்சிங்கன்னா அந்த கேது வந்து நல்ல விதமாக வேலை செய்யும். கேதுவால் உண்டான தோஷம் உங்களை விட்டு போகும். அதே மாதிரி சுக்கிர தசை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் மொச்சக்கட்டை இல்லைன்னா நாவல் இலை அந்த இலையை போட்டு ஊற வச்சு, சுக்கிர தசை நடந்துச்சுன்னா அந்த இலையை போட்டு ஊற வச்சு, இல்லைன்னா அவரைக்கொட்டை, மொச்சக்கொட்டை, சாம்பல் நிற அவரைக்கொட்டை அதை ஊற வச்சு அந்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு சுக்கிர தோஷம் வந்து விலகும். சில பேருக்கு திருமணம் நடக்காதவங்களுக்கு கூட திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் சூரிய தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் எருக்க இலை ஊற வச்ச தண்ணி இல்லைன்னா கோதுமை ஊற வச்ச தண்ணியில் குளிச்சிங்கன்னா சூரியனால் உண்டான தோஷங்கள் அனைத்தும் விலகும். சந்திர தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் சிறிது முருங்கை இலையை ஊற வைத்த நீரை குளித்தல் அல்லது பச்சை நெல் இருக்கு இல்லைங்களா, நெல் போட்டு ஊற வச்ச தண்ணியில் குளிச்சிங்கன்னா சந்திரனால் உண்டான தோஷம் வந்து விலகும். செவ்வாய் தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் தோரம் பருப்பு இல்லை கருங்காலி மர இலையை போட்டு ஊற வச்ச தண்ணியில் நீங்கள் வந்து குளிச்சிங்கன்னா செவ்வாயால் உண்டான தோஷம் வந்து விலகும். அதே மாதிரி ராகு தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் கருப்பு உளுந்து ஊற வச்ச தண்ணியில் குளிக்கிறது இல்லை அருகம்புல்ல ஊற வச்ச தண்ணியில் வந்து குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராகுவால் உண்டான தோஷங்கள் உங்களுக்கு விட்டு விலகி போகும். குரு தசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா 16 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொண்டக்கடலை ஊற வச்ச வாட்டரு அதில் வந்து குளிக்கிறது, இல்லைன்னா மலைவேம்பு மர இலை அதை வந்து உருவி கொண்டாந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு காய வச்சு கூட குளிக்கிறது. இந்த மாதிரி குளிச்சிங்கன்னா குருவால் உண்டான தோஷங்கள் எல்லாமே போயிடும். சனி பகவான் தசை நடத்தும் பட்சத்தில் வன்னி மர இலை அந்த இலை ஒரு ஊற வச்ச வாட்டரால் குளிச்சிங்கனாலோ, புளிய மர இலை கொடம்புளின்னு சொல்லுவாங்க, அந்த புளிய மரோட இலையை வந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு குளித்தாலோ, இல்லை கொஞ்சோண்டு கருப்பு எள்ளு போட்டு ஊற வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் குளித்தாலோ சனியால் உண்டான தோஷங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகும். அதே மாதிரி புதன் தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நாயுருவி இலையை ஊற வைத்த நீரில் குளித்தல் அல்லது பச்சை பயிறு கொஞ்சம் போட்டு ஊற வச்ச தண்ணியில் வந்து குளிக்கிறது. இந்த மாதிரி குளிச்சிங்கன்னா புதனால் உண்டான தோஷங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகும். இதை வந்து கடைப்பிடிங்க. என்ன தசை நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை கடைப்பிடிச்சிங்கன்னா தோஷம் வந்து உங்களை விட்டு விலகும். அப்புறம் துளசி செடி இருக்கு இல்லைங்களா, துளசி செடியும் தொட்டான் சினிங்கி செடி, இந்த 2 செடியும் வேறக்காம பிடுங்கி அதில் வந்து கட்டி உங்களுடைய துளசி மாடத்தில் வச்சு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது செய்யணும். உங்கள் துளசி மாடத்தில் வந்து நட்டு முதல் நீராக மொச்சக்கொட்டையை ஊற வைத்த நீரை, அவரைக்கொட்டை சாம்பல் நீரை அவரைக்கொட்டை ஊற வைத்த நீரை நீங்கள் வந்து ஊற்றி அதை நன்றாக பாதுகாத்து அது வளர அது வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு ஊதுபத்தி கொளுத்தி அதுக்கு இப்படி காட்டிட்டு இப்படி ஒரு 3 சுத்து அப்படி ஒரு அந்த மாடத்தை ஒரு 3 சுத்து இப்படி சுற்றி வந்து நல்லா கும்பிட்டிங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வராது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க. அப்புறம் சிறிது பச்சை பயிரை வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க, கொஞ்சம் ஒரு பச்சை பயிரை வந்து சாப்பிட்டுட்டு போகிறது, அந்த எக்ஸாம் வந்து நல்ல விதமாக எழுதுவீங்க, எதுவும் மறக்காது. ஒரு நேர்முக தேர்வு அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சோங்களேன், பச்சை பயிரை ஊற வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. கையில் வச்சுக்கிட்டு கணக்கு போட்டிங்கன்னா கணக்கெல்லாம் வந்துடும். இப்போ இந்த கையில் வச்சுக்கிட்டு ஒரு கணக்குக்கு விடை தெரில, ஒரு பச்சை பயிரை எடுத்து இதில் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு கணக்குக்கு விடை தெரிலனா கூட அது வந்து நீங்கள் வந்து அப்போ வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா விடை வந்து கிடைத்துவிடும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நேர்முக தேர்வோ ஒரு போட்டித் தேர்வோ ஒரு நேர்முக தேர்வு போட்டித் தேர்வு எப்பொழுதும் எக்ஸாமு இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா பச்சை பயிரை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது. அப்புறம் திடீர் பதட்டங்கள் குறைய வலது நாசியை இப்படி மூடிக்கணும். திடீர்னு பதட்டமாகி போச்சு, ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னா அந்த வலது நாசியை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இதில் மட்டும் மூச்சு விட்டு வாங்க. அந்த மூச்சை கவனிங்க, 1 நிமிஷம் பண்ணிங்கன்னா உங்கள் பதட்டம் எல்லாமே குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் வேலைக்காக எங்கேயாவது இன்டர்வியூ போனீங்கனாலும் பச்சை பயிரை சாப்பிட்டு போங்க, உங்களுக்கு ஆகச்சிறந்த நல்லது வந்து நடக்கும். அப்புறம் காலையில் எழுந்திரிச்ச உடனே
உள்ளங்கையை கொடுப்பாரு. தேய்ச்சிட்டு உள்ளங்கையை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். அப்புறம் வீட்டில் சமையல் அறையில் வந்து ஊறுகாய் இல்லாமல் இருக்கவே கூடாது. ஊறுகாய் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க. அப்புறம் வீட்டில் வம்சாவளியில் உள்ள மூத்தோர்கள் இருக்காங்க இல்லைங்களா, வீட்டில் யார் பெரியவங்க இருந்தாலும் சரிங்க, ஒரு பிறந்த நாள், ஒரு நல்ல நாள், ஒரு கெட்ட நாள், நல்ல நாள், எந்த நாளாக இருந்தாலும் சரி, அமாவாசை, பௌர்ணமி தான் ஒரு வீட்டில் ரொம்ப மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களை வந்து முன்னேற்றத்துக்கு இழுத்து செல்லும். சில பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் காலில் விழுந்தா அவங்க கர்மா வந்துருப்பாங்க. அவங்க நல்ல மனசோட ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நல்லது தான் நடக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. பெண்கள் வந்து வளையல் போடாமல் இருக்கவே இருக்கக்கூடாது. ஒரு சாப்பாடு பரிமாறுறதோ, ஒரு தண்ணி கொடுக்குறதோ கொடுக்கவே கூடாது. வெறுங்கையில் வந்து வளையல் போடாமல் கொடுக்கவே கூடாது. ஓகேங்களா? பெண்கள் வந்து இது அப்பாவே வெளியில் போகிறாரு, ஏமா அந்த இதை எடுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த வெறுங்கையில் எடுத்து கொடுக்காதீங்க. ஓகேங்களா? வளையல் போட்டுக்கணும் எப்பயுமே. அப்போ தான் நீங்கள் வந்து செய்யணும். ஓகேங்களா? அப்புறம் விளக்கேற்றுறதுக்கு அப்புறம் மாலை வேளையில் தயிர், பால், உப்பு, ஊசி இதெல்லாம் கணக்கு கொடுக்கக்கூடாது. அப்புறம் வியாழக்கிழமைகளில் விருந்துன்னா போகக்கூடாது. ஒருத்தர் கூப்பிட்றாரு, வியாழக்கிழமை அன்னைக்கு கூப்பிட்றாரு, வாங்க சாப்பிட்டுட்டு போவீங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி விருந்தோம்பல் செய்கிறாரு அப்படின்னாலே அந்த வியாழக்கிழமை வந்து அந்த மாதிரி விருந்தோம்பல் போகிறது இல்லை நீங்கள் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது பண்ணிங்கன்னா அவங்க வந்து எதிரியாக மாறிடுவாங்க. அன்னைக்கு மட்டும் செய்யக்கூடாது, மற்ற நாளில் பண்ணுங்க. அப்புறம் மாலை 6 மணி ஆச்சுன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றிடணும். அந்த வீடு தான் லட்சுமி கடாட்சம், சிவகடாட்சம், தெய்வ கடாட்சம் பொருந்திய வீடு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அப்புறம் நெருப்பையும் தண்ணீரையும் எந்த வீட்டில் சிக்கனமாக பயன்படுத்துகிறார்களோ அந்த வீட்டில் தான் மகாலட்சுமி குடிக்கொள்வாள். அப்புறம் வீட்டில் யாரையும் சனியனேன்னு திட்டாதீங்க. ஏன் அப்படின்னா சனி பகவான் தான் நீதிமான், உலக நீதிமான். ஒவ்வொருவருடைய கர்மாவுக்கும் அவர் தான் அதிபதி. அது மட்டும் இல்லை, கர்ண பரம்பரையை சார்ந்தவர் சனி பகவான். சூரியனோட மகன், கர்ணனுக்கு அண்ணன். இப்போ ஏற்பட்ட சனி பகவானை சனின்னு சொல்லிட்டுங்களா? இந்த கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்க, இந்த சனி பகவான் போச்சின்னு சொல்லி பிழைக்கிறானுங்க. அதெல்லாம் தப்பு. பெரிய பெரிய கஷ்டத்தை தான் அவங்களாம் பின்னாடி வந்து அனுபவிப்பானுங்க. ஐயோ சனி பகவான் வந்துட்டாரு, ஐயோ போச்சு. உண்மையான அன்பு பாசத்துக்கு காரணம் யார் தெரியுங்களா? உண்மையான அன்பு பாசம். தானாடவில்லை என்றாலும் சடையாடுதுன்னு சொன்னான் பார்த்தியா, அந்த அளவுக்கு உள்ள பாசம் யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா? சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அவர் ரொம்ப தூரமாக இருக்கிறாரு. எது பூமியிலேருந்து பார்க்கும்போது கடைசீட்டில் இருக்கிறார் அவர் வந்து. அதனால் அவரோட கதிர்வீச்சு கொஞ்சமாக தான் கிடைக்கிது. அதனாலேயே அவர் வந்து பாவராகி போயிட்டார். முழுசாக கிடைச்சா நம்ம எங்கேயோ நல்லா இருக்கும். அவர் தான் ஆகச்சிறந்த ஒரு கிரகம். சனி பகவான் மாதிரி யாருமே. அதனால வீட்டில் யாரையும் சனின்னு சொல்லி திட்டவே கூடாது. ஓகேங்களா? அப்புறம் வீட்டில் வந்து பெண்கள் வந்து அழக்கூடாது. வீட்டில் வந்து ஒரு பெண்ணை வந்து அழ வைத்து விட்டு ஒரு ஆண் வந்து வெளியில் போனான்னா அவனுக்கு நல்லது நடக்காது. பெண்களை அழக்கூடிய நிலையில் வைத்திருக்கும் எந்த ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் விளங்காது. பெண்கள் வந்து வீட்டில் அழாதீங்க. அழுதிங்கன்னா அட்மாஸ்பியர் கெட்டு போயிடும், லட்சுமி இருக்க மாட்டா. அப்போ என்ன பண்ணணும்? அழுணுன்னு நினச்சிங்கன்னா வெளியில் எங்கேயா போய் கூட அழுதுட்டு வந்துருங்க. ஏதாவது ஒரு பார்க் பக்கம் போய் கூட அழுதுட்டு கூட வந்துருங்க. ஆனால் வீட்டில் ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் பிறந்த திதியின் தேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் உங்களுக்கு திருமண தடைகள் வந்து உடைபடும். நீங்கள் எந்த திதியில் பிறந்தீங்களோ அந்த திதியின் தேவதைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த தேவதையை வணங்கினா உறவு விரிசல் சரியாகும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் உண்டாகும். குழந்தையற்றவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் அருளப்படும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். என்ன திதியில் பிறந்தீங்களோ அந்த திதியை எழுதிட்டு @astro ராஜகன் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும், பார்த்து தெரிஞ்சுங்க. அப்புறம் நீங்கள் பிறந்த கரணநாதனை வணங்கும் பட்சத்தில் பண தேவை பூர்த்தியாகுங்க, தொழில் நல்லா நடக்கும், கடன்கள் எல்லாம் அடையும். பிறந்த கரணநாதன் என்ன கரணத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அந்த கரணத்தை எழுதி @astro ராஜகன் போட்டீங்கன்னா வந்துடும். அதை வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. கரணநாதனை வணங்கினீங்கன்னா உங்கள் கடன்கள் அடைபடும், லாபம் இரட்டிப்பாகும், தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அப்புறம் உயர் பதவி, மேற்பதவி, ஆளுமை மிக்க பதவிகள் கிடைப்பதற்கு நீங்கள் மலை மீது உள்ள சிவனுக்கு ஒரு மாலை இட்டு பாலாபிஷேகம் செய்யும் பட்சத்தில் உடனடியாக அது வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போட்டிங்கன்னா
உங்கள் ஆயுள் வந்து நீடித்த ஆயுளாக மாறும். நான் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், 200 மாடியில் உட்காந்து செஞ்சு என்ன போய் வெத்தலை பாக்கு போடுறியா? போட்டால் போடுங்க. போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆயுள் வந்து நல்லாயிருக்கும். இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த தமிழஞ்சங்களே, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவும் சொல்லியிருக்கேன் இந்த காணொலியில். நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கணும். சரியான முறையில் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை ஆகச்சிறந்த வாழ்க்கையாக மாறும். எந்த ஒரு பரிகாரமும், எந்த ஒரு சாதகமாக உங்களுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னா, ஒரு பரிகாரமோ ஏதோ ஒன்று நீங்கள் இதில் சொன்ன விஷயமே ஒரு கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த விஷயம் கையில் எடுத்த விஷயம் என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னையிலேருந்து 48 நாள் முடிஞ்சால் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு மண்டலம் முடிஞ்சால் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அன்பு தமிழர்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்கு உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.